உன் தாயின் மனதிலே தாங்க முடியாத வேதனை இருக்கிறது மகனே, வேதனை இருக்கிறது. உன் ஆசைகளுக்கு தடை விதித்து உன்னை தளரிலே துடிக்க செய்ய வேண்டும் என்று எனக்கு என்ன தாளாத ஆசையா? உன் ஆசை கனவெல்லாம் கல் விழுந்த கண்ணாடி போல் சிதைவதைக் காண என் சித்தம் ரத்தனை கொண்டு அடையவில்லையடா முத்தையா. உனக்கும் அவனுக்கும் ஒரு காலத்தில் வாழ்வழைக்க துடித்த இக்கைகளுக்கு விலங்கிட்டு விட்டது உன் தந்தையின் கோர மரணம். உன்னையும் அவளையும் மனக்கோலத்தில் ஒரு நாள் காணப்போவதை அன்று எண்ணி எண்ணி பூரித்த உள்ளவராயுது. அதே உள்ளம் இன்று உங்களை பிரிக்க வேண்டி வந்ததற்கு வெம்பி வெம்பி வேகுதடா என் மகனே. உன் காதல் வளர்ந்தால் உன் மாமன் முன் நீ மண்டியிட வேண்டி வரும். தவக்காட்டில் நீ எடுத்த சபதம் முக்காடிட்டு ஒளிந்து விடும். நான் அவன் முன் தலை குனிய வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்ல எனக்கு விருப்பமில்லை மகனே. என்றாலும் இறுதி முறையாக கூறுகிறேன், என் சபதம், சிவகாமியின் காதல், இந்த இரண்டையும் உன் மனத்திராசிலே எடை போடு. எதற்கு அதிக மதிப்பீடு கொடுக்கிறாயோ கொடு. அன்னை என்ற நிலையில் கடமை, ஆசை என்ற நிலையில் காதல், இரண்டையும் மோதவிடு. எது வெற்றி பெறுகிறதோ அதற்கு ஆதரவு கொடு. மகனுக்கு கட்டளையிட வேண்டிய மாதா மன்றாடும் பரிதாப நிலைக்கு வந்துவிட்டேன். இதற்கு மேலும் கெஞ்சி என் நெஞ்சமிடம் கொடுக்காது முத்தையா, என் நெஞ்சமிடம் கொடுக்காது. அம்மா, என் குறைகளை உங்களிடம் சொல்லாமல் நான் வேறு யாரிடமம்மா சொல்ல போகிறேன்? தாய் ஆதரித்தால் தானே தாரணியை ஆதரிக்கும். என் உள்ளம் என்ற கோயிலுக்கு நீங்கள் தெய்வம், அவள் தீபம். என் வாழ்வு என்ற நதிக்கு நீங்கள் ஒரு கரை, அவள் மற்றொரு கரை. என் சடலம் என்ற மரத்திற்கு நீங்கள் வேர், அவள் நீர். இந்த நிலையில் நான் எதையம்மா வெறுப்பது? நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்பது உண்மை. ஆனால் நான் இல்லையானால் அவள் இல்லை என்று ஆன பிறகு நான் எப்படியம்மா அவளை மறப்பேன்? இரண்டு கண்களில் உனக்கு எது முக்கியம் என்று கேட்கின்றீர்களே, நான் எதை சொல்லுவேன்? அம்மா, நான் சேவை செய்ய எனக்கு தாயும் வேண்டும், சேவை செய்யப்பட எனக்கு தாரமும் வேண்டும். வாழ்விற்கு முதல் ஆதாரம் தாய், தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம்? ஆம் தாயே, தாய்க்கு பின் தாரம். அப்படியானால் நான் செய்த சபதத்தை முதலில் நிறைவேற்று. ஐயோ, என்னை தர்ம சங்கடமான நிலையில் வைத்து விட்டீர்களே அம்மா. முத்தையா, மனதை குழப்பிக் கொள்ளாது. ஆறாமரை யோசித்து முடிவு செய். அம்மா, சிவகாமி முத்தையனை வீட்டுல போய் சந்திச்சான்னா பாருங்களேன். ஆச்சரியமான உறவுதான். அப்பன் எதிரி, மகள் காதலி. ஏமா இருக்க கூடாது? சிப்பி எதிரி, முத்து காதலி. சேரு எதிரி, தாமரை காதலி. மொழி எதிரி, ரோஜா காதலி. இல்லையா? செங்கமலம், அவரை கண்டவுடனேயே என் கண்கள் அவர் உருவத்தை அச்சடித்து வைத்துக் கொண்டன. அது இன்னொருத்திக்கு போவதா? நான் இலவு காத்த கிளி ஆவதா? ஏமா வீணா அலட்டிக்கிறீங்க? அந்த மனுஷன் சுத்த முரட. அன்னைக்கு நம்ம எஜமானனையே அடிச்சுட்டு போகலையா? கருங்காலி கட்டையை பிளந்து தள்ளும் கோடாலி வாழைத்தண்டுக்கு வளைந்து கொடுக்கும்படி. அப்ப சரி, வளைஞ்சு கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் குழஞ்சு பேசுனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடுது. என்னடி சொல்ற? அதாமா, பண்ணையார் வந்ததும் மெதுவா தலையண மந்திரம் ஓதுனீங்கன்னா காரியமெல்லாம் பக்குவமா முடிஞ்சிட்டு போகுது. சரியான யோஜனை. யாரை எதிர்பார்க்கிற? செங்கமலம் என்று நினைத்தேன். ஆமா, இப்ப நீ எந்த மீனுக்கு வலை போடுற? எறா மீனுக்கு வலை போடுகிறேன். அதை சுறா மீன் வந்து கெடுக்கிறது. ஒன்றுக்கொன்று பகை. இனிமேல் ஒற்றுமையா இருந்தால் எவ்வளவோ நல்லது. இந்த துறையூர் துரசாமி இருக்கக்கூடிய ஊர்ல ஆடும் புலியும் ஒரே குட்டையில் தண்ணி குடிக்கும், தெரியுமா உனக்கு? கீரியும் பாம்பும் கூட காதல் கீதம் பாடுகிறது என்று செங்கமலம் சொன்னாள். ஆறு செங்கமலமா? அடேங்கப்பா, அவ எமனே கூட சமைச்சு சாப்பிடக்கூடியவளாச்ச. பெரிய ஆளு, பெரிய ஆளு. என்ன வெள்ளை அடிச்சிருக்க? தை மாசம் இன்னும் வரலையே? எங்க எங்க பாக்குற? உன் முகத்துல. ஓ, பவுடர் போட்டேன். பவுடர் போட்டியா? நல்ல வேலை. அம்மா, மஞ்சள் இருக்குமே? அது சாம்பாருக்கு போட்டுட்டேன். ஓஹோ, அப்ப நான் ஒரு காரியம் செய்யறேன். தைப்பொங்கல் அன்னைக்கு மஞ்சளுக்கு பதிலா பவுடரும் குங்குமத்துக்கு பதிலா லிப்ஸ்டிக்கும் வாங்கிட்டு வர்றேன். வச்சு சாமி கும்பிடு. எல்லாம் உங்க கண்ணுக்கு அழகா இருப்பதற்காகத்தான். அப்படியா? அப்ப இப்படி செய்ய, என்னை மாதிரி காப்பு வெட்டிக்கவேன். எல்லாரும் வெட்டிக்கிறாங்களே. ஐயோ, எனக்கு வேண்டாங்க. வேண்டாமா? இத்தனை நாள் உங்களை கோபக்காரர் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் நல்ல குணம் படைத்தவரும் கூட என்று தெரிந்து கொண்டேன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். செல்வம், என்ன உனக்கு நல்லா தெரியும். காட்டை கண்டா வேட்டையாடுவேன், மயிலை கண்டா ஆட்டம் போடுவேன்.
ஒரு காலத்தில் பகை இருந்தாலும் ஒரு காலத்தில் கூடிக்கொள்வதுதான் நல்லது. இருந்தாலும் என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னீர்களா? சொன்னேனே. இப்போ என்ன சொல்ற? அதான் உங்க அக்கா குடும்பமும் நீங்களும். என்னது? எங்க அக்கா குடும்பமும் நாங்களுமா? ஒற்றுமை. ஒற்றுமையா? எவன் சொன்னான்? நம்ம சிவகாமி நேற்று ராத்திரி முத்தையனோட அவங்க வீட்டிலேயே பேசிக்கிட்டு இருந்ததே செங்கமலை பார்த்துட்டு வந்திருக்கா. நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. என்னது? முத்தையம் வீட்டுல சிவகாமி பேசிக்கிட்டு இருந்தாலும் ஏ, அப்போ நீங்க ஒற்றுமை ஆகலையா? எங்கே அவ? ஏன் பொண்ணே செங்கமலம், இங்க வாங்க. முத்தையம் வீட்டுல சிவகாமி பேசிக்கிட்டு இருந்தது நீ பாத்தியா? உண்மையை சொல். ஆமாங்க. தகப்பன் கண்ணில் மண்ணை அள்ளி போடத்தான் என் கண்ணை போல வளர்த்தேனா? ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை சொல்லியே இருக்க மாட்டேனே. செல்வம், நான் வர்றேன். ஆத்திரத்துல ஏதாவது செய்துடாதீங்க. வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் கேவலம். அதுக்காக அவளை சும்மா விட்டுறதா? இல்ல, 2ஆம் பேருக்கு தெரியாம ஒரு மாப்பிளைய பார்த்து சிவகாமிக்கு கல்யாணத்தை செய்து வச்சிடுங்க. எல்லாம் சரியாயிடும். சரி, பாக்குறேன். செங்கமலம், வெற்றி. சிவகாமி, சிவகாமி. என்னப்பா? அப்பன் மானத்தை கப்பலேத்தவா உன்னை பெற்று வளர்த்து நான் படிக்க வச்சேன். அப்படி உங்களுக்கு நான் என்னப்பா செய்தேன்? என்னவா? ஆமா, நேத்து ராத்திரி நீ எங்க போன? எங்க போனேன்? யாருகிட்ட கேக்குற? என்கிட்ட கேக்குறியா? ஆமா, அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன் போனேன்? மாமாவின் மரணத்தால் மனமுடைந்திருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனேன். ஆறுதல் சொல்ல போனியா? உடஞ்சவன ஒட்டியாச்சா? எனக்கு தெரியும் உன் திருட்டுத்தனம். அந்த பயலை மறந்துரு. அப்பா, அத்தான் என் உள்ளத்திலிருந்து அகற்ற முடியாது. நீ பேசிக்கிட்டே இரு. என் மனம் போலதான் உன் மாங்கல்யம். அதை தடுக்க பிரம்மாதிகள் வந்த போதிலும் சரிதான், முடியவே முடியாது. மனம் செய்து கொள்ளப் போகிறவள் நான். எனக்கு பிடிக்காத ஒருவனுக்கு என்னை கட்டி வைப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீ என்ன சொன்னாலும் என் காது இடம் கொடுக்காது. நான் பார்த்து உன்ன ஒரு சோழங்கி பயலுக்கு கல்யாணம் செய்து வச்சாலும் நீ அவன் கூட தான் இருந்து வாழ்க்கை நடத்தணும். அப்பா, உடலைத்தான் சிறைப்படுத்த முடியும், உள்ளத்தை சிறைப்படுத்த முடியாது. கேட்டு கேட்டு புளிச்சு போன பேச்சு. நான் கேட்க தயாரா இல்ல. நீ போய் வேலையை பாரு. திருமணத்துக்குள்ள உன் மனசை மாத்திக்க. முடியாது. அத்தானை தவிர வேற யாரையும் மணக்க முடியாது. முடியாதா? பார்க்கலாம், பார்க்கலாம். நீயா? ஐயோ, பாத்துட்டியா? இனிமே முடியாது. என்ன முடியாது? என்ன சொல்ற நீ? தலைய வெளியே காட்ட முடியாது. நான் சாக வேண்டியதுதான். ஐயோ, நீ ஏன் சாகணும்? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்தது? கஷ்டமா? கடன் தொல்லை என்ன சாகு சாகுன்னு தள்ளுது. உன்னோட காதல் தொல்லை என்ன சாகாதே சாகாதேன்னு பிடிச்சு நிறுத்து. இந்த ரெண்டுக்கு மத்தியில் இந்த கயிறு மாதிரி நான் ஊசல் ஆடிட்டு இருக்கேன். வள்ளி, ஆமா, உனக்கு எப்படி கடன் தொல்லை வந்தது? வா, இரு சொல்றேன். அதாவது எங்க தாத்தாவுக்கு ஒரு 50 ரூபாய் கடன் இருந்தது. அது எங்க அப்பா ஆயுசுல வட்டியோட 500 ரூபாயா ஆயிப்போச்சு. அந்த வட்டி இப்ப குட்டி போட்டு மொத்தம் 1000த்துல வந்து நிக்குது. நான் சாகாம என்ன செய்யறது? அப்படியா? இதுக்காக நீ சாகவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். அப்படின்னா என்ன செத்து செத்து பிழைக்க சொல்றியா? அதுவும் தேவையில்லை. கரண்ட் இருக்கும்போது கைய வேகணும். கரண்ட் எங்க இருக்கு? சங்கிலிய நான் வாங்கிக்கிறதா? ஆமா, எனக்கு நீதானே பெருசு. இந்த தங்கம் போனா சம்பாதிச்சுக்கலாம், இந்த சிங்கம் போனா திரும்பி கிடைக்குமா? இந்த பள்ளி சங்கிலியை வித்தானா கடன் அடைக்கணும். ஆம்பளை
பொம்பளைக்கு நகை செஞ்சு போடுறது உலக வழக்கம். இப்போ நான் பொம்பளை சம்பாத்தியத்துல அழுகாரு அழுகாரு. நீ அழுதா எனக்கு அப்புறம் அழுக வரும். நமக்குள்ள இதெல்லாம் நினைக்காத. இந்த உன்னை பொன்னால அபிஷேகம் செஞ்சு இந்த கண்ணால பார்க்கணும்னு நான் எண்ணாத நேரம் இல்லை வள்ளி. பின்னால காலம் வரும், அப்ப தன்னாலே எல்லாம் நடக்கும். வாங்கறதுக்கு கை கூட நடுங்குது வள்ளி. சீக்கிரம் கடன் அடைச்சு. சரி, நீ போ வீட்டுக்கு. இத அம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சிவகாமியா? ஆமாங்க, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களா? நீங்க சரி, நீ போ. கடதாசியா? சாரதான்.
அண்ணா கடுதாசி நான் பாக்கலாமா? என்ன இன்னும் மிரட்டுற? அதட்டுனாப்பல வந்த கடுதாசி இல்ல ஆயிடுவா. சும்மா போக மாட்டான். அண்ணே முதல்ல நீ படி, அப்புறமா எனக்கு படிச்சு காமி. முதல்ல நீ என்ன கையில இருக்கிற கடுதாசி வாங்க கழுத்துல கை வைக்கிறேன் நீ. உண்மையா தான் கடுதாசி வந்திருக்கா? என்ன பண்ண நான் உங்ககிட்ட விளையாடுவானா? நான் அப்புறம் படிக்கிறேன். என்ன வேற ஏதாவது கடுதாசி வந்திருக்கா? படிக்க போறியா? என்ன உலக நீ ஏன் என்ன என்னமோ சமாளிக்கிறேன்? நமக்குள்ள போராட்டமானா ஒத்துக்கிறேன். நீ படி, நான் அப்புறமா வர்றேன். அத்தான், உங்கள் சிவகாமி எழுதுகிறேன். நம் உறவு தந்தைக்கு தெரிந்துவிட்டது. என்னை வேறொருவருக்கு மனம் முடிக்க ஏற்பாடுகள் நடக்கின்றன. உங்களுக்காக தோட்டத்தில் காத்திருப்பேன். சந்திக்க தவறினால் என் செவத்தை தான் காண்பீர்கள். உங்கள் சிவகாமி. எங்கே வரமாட்டீர்கள் என்று பயந்தே போய்விட்டேன். தூக்கமில்லை என்று சொன்னாலே துடிதுடித்து போவேனே. உயிருக்கு ஆபத்து என்று எழுதி பிறகு நான் வராமல் இருப்பேனா? சிவகாமி, வீண் காலதாமதம் கூடாது. இனி என்றும் நாம் பிரியாமல் இருக்க வேண்டும். அதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள். வானத்துக்குத்தான் நிலவு சொந்தம் என்று பட்டயமாய் எழுதி கட்ட வேண்டும். ஒளி நிறைந்த உலகத்துக்கு உரிமை சீட்டு தேவையில்லை. ஆனால் நாம் இருக்கும் உலகம் நன்றி கட்ட உலகம். அத்தான், உடனே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவசரப்படாது சிவகாமி. இல்லையானால் என் பிணத்தை தான் நீங்கள் காண வேண்டியிருக்கும். சிவகாமி, உன் ஆசை நினைவுகளை நான் நிச்சயமாக அலட்சியப்படுத்த மாட்டேன். ஆனால் நான் எனது அன்னைக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியை நினைத்தால் அது எனக்கும் தெரியும் அத்தான். ஆனால் நீங்கள் அந்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும். சிவகாமி, எனக்கு மட்டும் நம் காதலில் அக்கறை இல்லை என்றா கருதுகிறாய்? அத்தான், பெண் தன் இதயத்தை ஒரு ஆணிடம் ஒப்படைத்து விட்டாள். அவளுக்கு இருக்கும் அக்கறை வேறு யாருக்கும் இருக்காது. துடிக்கும் என் உள்ளத்திற்கு ஒரு சொல் சரி என்று சொல்லுங்கள் அத்தான். கலங்காதே சிவகாமி. என் நல்வாழ்வில் அக்கறை செலுத்தும் என் தாயார் கட்டாயம் இதற்கு இணங்குவார். அவர்கள் அனுமதி பெற்று விரைவில் நம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். சரி, நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்க. அப்பா பார்த்து விட்டால். அப்பா எங்க இருக்கிறார்? தூணில் இருப்பான், குறும்பில் இருப்பாடா வாயோக்கிய புயலை. அப்பா அப்பா கூப்பிடாதபடி. டேய், நீங்க எங்கடா வந்த? ஏண்டா பேசாம இருக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒட்ட கூத்தம் பேர மாதிரி கவிகளா கொட்டினேடா. இப்ப அந்த வாயங்க வாய் மட்டும் இல்ல, கையும் இருக்கு. டேய், இப்ப நீ எங்க இருந்து பேசுறேங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இனிமே நீ தப்பவே முடியாது. யாராவது நெருங்கினீங்கன்னா பிணமாக வேண்டியதுதான். என்ன கொல்ல வந்தா? நல்ல வேலையை நாய் குறைச்சது தப்பிச்சுக்கிட்டேன். முத்தையனா ரத்தனம் பிள்ளை மகனா? ஏன் தம்பி, தங்கமான மனுஷனாச்ச ரத்தனம் பிள்ளை, அவர் மகன் நீ இப்படி அநியாயமான காரியத்துக்கு துணிலாமா? ஐயா, நடந்தது நான் சொல்றேன். நீ என்ன சொல்றது? அப்படியா? நான் சொல்றேன். பயம் உள்ள அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன் விளக்கம் இருக்கு. யாருக்கு கட்டிக்கிறா சொல்லு. கட்டிக்கிறா. பேசாதே. நம்ம தம்பியா? ஆமாம்மா. எங்க முத்தையானுயா? வாங்கம்மா போலாம். நானும் எத்தனையோ கொலகார பசங்களை பார்த்திருக்கிறேன். இவனை போல கொலகாரன் இந்த உலகத்திலே கிடையாது.
ஏண்டா கிடையாது? ஏன் கிடையாது? பஞ்சமா பாதகங்களுக்கெல்லாம் படைத்தலைவன் நீ இருக்கிறாயே, இன்னும் உன்னை விடவா ஒரு கொலைகாரன் இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும்? மீனாட்சி, அடைக்காத வீட்டுக்கு வந்ததும் இல்லாம அனாவசியமா கூச்சல போடுற நீ. ஏன் முத்தையனை கட்டி வைத்திருக்கிறாய்? அவன் என்ன தீங்கு செய்தான் உனக்கு? என்ன செய்தானா? என்ன கொல்ல வந்தா பிடிச்சு கட்டு போட்டேன். முத்தையா, போகாதே. உண்மைதானா இது? இல்லையம்மா. ஏண்டா போய் சொல்ற? நான் கலங்கி போயிடும். பொய் சொல்வதற்கே நாக்கு அழுகிவிடும் என்றிருந்தால் நீ இதுவரை செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு உன் உடம்பெல்லாம் கூனி குறுகி குஷ்டம் பிடித்து நாற்றம் எடுக்கும் நடைப்பிடமாக அல்லவா நீ ஆகி இருக்க வேண்டும். சதிவரி படைத்தவனே, ஏன் உனக்கு இன்னும் இந்த சண்டாள புத்தி? என் குடும்பத்தின் கோபுரமாக இருந்த என் கணவரை கொன்று விட்டாய். இனி மீதம் இருக்கும் ஒரே மகனையும் ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? பேராசை பிடித்தவனே, கொலைகாரன் என்ற பட்டம் போதாது என்று கொடிகட்டி ஆளவா இத்தனையும் செய்கிறாய்? நீ 1000 அபாண்டங்களை சொல்லு, யாரும் நம்ப மாட்டாங்க. இவன் கொலையாளிதான். அவன் கொலைகாரன், நீ யோக்கியன். எல்லோரும் கேளுங்கள். வினாடிக்கு வினாடி வேதனையை விரட்டி எங்கள் குடும்ப அமைதியையே குலைத்துக் கொண்டிருக்கும் இவன் யோக்கியன். அத்தனை கொடுமைகளையும் பொறுத்துக் கொண்டு ஆமை போல் அடங்கி இருந்து வந்த என் மகன் கொலைகாரன். பச்சை குழந்தையின் கழுத்தை நெரிப்பது போல் பச்சை பயிர்களை நாசமாக்கி இன்னும் சோற்றிலே மண்ணை வாரி போட்ட இவன் யோக்கியன். தம்பினை தன்னை சுடும் என்று கண்ணியம் தவறாமல் தன்மௌனமாக வாழ்ந்து வரும் என் மகன் கொலைகாரன். கூட பிறந்தவள் கொண்ட மணவாளனை நாடறிய மாட்டை விட்டு கொன்றழித்த இவன் யோக்கியன். பெற்ற தகப்பன் பிணத்தை பார்த்த பின்னும் பற்றிக் கொண்டிருக்கும் பகைவன் நெருப்பை கண்ணீர் விட்டு அணைத்துக் கொண்டிருக்கும் என் மகன் கொலைகாரன். வாயை பிளந்து கொண்டு வட்டமிடும் வல்லூர் யோக்கியமானது. ஆனால் அதன் கோர பசிக்கு இரையாகி தவிக்கும் வாரம்பாடி கொலைபாதகமானது. ஏன் அப்படித்தானே? பொறி பறக்க பேசினா செய்த குற்றம் இல்லைன்னு போகாது. கேள், உன் மகன்கிட்ட கேளு, ஏன் இங்க வந்தான்? என் சொல்லை மீறி இவன் எல்லைக்குள் ஏன் வந்தாய் முத்தையா? நீ ஏன் வந்தாய்? நான் வந்து ஏன்டா உளற? உண்மை சொல்லடா. நான் சொல்றேன் அத்தை. இதுதான் நீ உன் தாய்க்கு செய்யும் கடமையா? அம்மா, என்னை பத்தி தவறா நினைக்காதீங்க. போதும் உன் சமாதானம். காதலிலே கட்டுண்டு கடமையை மறந்தால் உன் அன்னையின் கண்ணீர் வற்றாது என்று படித்து படித்து சொன்னேனே, அதன் பலனாயுது. இதற்கு தானா ஒரு வீரமைந்தன் இருக்கிறான் என்று இருமாந்திருந்தேன். சிவகாமி, உனக்காவது புத்தி வேண்டாமா? உனக்கு அவன் மீது அன்பிருந்தா அதற்காக அவனை இந்த முறையிலா சந்திக்க வேண்டும். இப்போது பார், யார் குற்றவாளியாக நிற்கிறது என்று. இப்போது சொல், யாரை கொலைகாரன் என்று உலகம் தோற்றம் போகிறது என்று. முத்தையன் மீது நீ கொண்டுள்ள காதல் அவனை எந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பதை இப்பொழுதாவது உணர்கிறாயா சிவகாமி? இப்பொழுதாவது உணர்கிறாயா? மீனாட்சி, அநியாயமான பழிய சுமத்தி என் குடும்பத்தினுடைய கௌரவத்தை கெடுக்காதே. குடும்ப கௌரவம், அப்படியும் ஒரு கௌரவம் உனக்கு இருக்கிறதா? மீனாட்சி, பாதகா, வீணா என் கோபத்தை கிளப்பாதே. துரோகி, புகழ்ந்து கொண்டிருக்கும் மனவேதனை பொங்கி எழச் செய்யாதே. அத்தை, நான் செய்த தவறுக்கு நீங்களே சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும். நான் தான் அவரை இங்கு வர சொன்னேன். சிவகாமி, பேசுவது யோசித்து பேசு. சும்மா இருங்களத்தான். இன்றில்லாவிட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளியாகத்தானே வேண்டும். அது இந்த ஆபத்து வேலைக்கு உதவியாக இருக்கட்டுமே. அப்பா, இதோ அவருக்கு நான் எழுதிய கடிதம். சிவகாமி, அப்பா, என்னை கொல்லுங்கள், ஆனால் அவரை மட்டும் ஒன்றும் செய்யாதீர்கள். என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த ஊருக்குள்ள நான் தலை காட்டவே முடியாது. பெற்ற தகப்பனுக்கு கேவலத்தை உண்டு செய்த மோசக்காரி. உன்னை என்ன செய்யறேன்னு பாருங்க. அம்மா, என்னை அம்மாவென்று அழைக்காதே. தாயின் சபதத்தை நிறைவேற்ற விரும்பாத உன் இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டாம். அம்மா, அம்மா, இதுதானா என் வாழ்வு? அம்மா, 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 முத்தையா, அம்மா, முத்தையா, அம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. என்ன சங்கிலி ஒண்ணு இருக்கு, மாட்டு சங்கிலியா இல்ல? அந்த பழைய புத்தி இன்னும் போகலையே.
இது மாங்கலியா மனசால செங்கிலியா? என்னது தானே மாத்த தெரியும். மாத்தாவது ஏமாத்தாவது மாத்தா இப்ப புரிஞ்சு போகும். முருகையா புரியுது புரியுது. என்ன பூ சவிக்கிறானுங்களா? அடடே வாங்க பூ வாங்க. ஒண்ணும் இல்ல, இப்படியே பார்த்துட்டு. ஆமா, இது உங்களுக்கு ஏது? நம்ம அண்ணன் வேலை இதை விக்கிறதுக்கு கொண்டாந்துருக்காரு. அது எந்த அண்ணன்? இந்த அண்ணன் தான். நீதானா? ஏய், இந்த நகை ஏது உனக்கு? இது என்ன கேள்வி? என் நகைன்னா என் நகை தான். டேய், ஒழுங்கா மரியாதையா சொல்லிடு. நீ மரியாதையா பேசியா? உள்ளத சொல்லு, கொண்டு விடுவேன். எனக்கு வள்ளி கொடுத்தா. என் மக வள்ளியா கொடுத்தா உனக்கு? தொடர்ந்து அதிகமா போச்சுன்னு உயிரை விட போது அதை பார்த்துட்டு வள்ளிக்கு என் மேல இருக்கிற ஆசையில என்ன செய்யணும் பாரு. டேய் எசக்கி, என் மக வீட்டுல இருக்கிற போய் கூட்டிட்டு வரா. சரிங்க, ஓடுறா. என் மக மேலே பழி போடுறேன். இல்லைங்க, சத்தியமா எங்க அப்பான உங்க தலையில. ஏண்டா, என் வீட்டிலே திருடனும் இல்லாம என் தலையில கைய வைக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ விசாரிக்காம சொல்றீங்களே. உன்னை கொண்டு விட்டு விசாரிக்கிறேன்டா. இல்ல இல்ல, நான் விசாரிக்க வேண்டிய இடத்துல போய் விசாரிச்சுக்கிறேன். ஐயா, எல்லாரும் கேளுங்க. என் மக தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவ கழுத்துல கிடந்த சங்கிலியை வெடுக்கு எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். என்னன்னு கேட்டா, இவன் என் மக தான் கொடுத்தான்னு சொல்றான். இந்த திருட்டு பயலை என்னையா செய்யறது? எல்லாரும் சேர்ந்து அடிக்க. வள்ளி வள்ளி, என்ன காப்பாத்து. சும்மா இரும்மா. அப்பா அப்பா விட்டுடுங்கப்பா. அட பாவி பைய புள்ள, விட்டுறதாவது. இந்த வாரு உன் நகை இவன் தானே அன்னைக்கு ராத்திரி. இல்லப்பா, நான் தான் அவருக்கு கொடுத்தேன். தப்பிச்சடா வேலா. வள்ளி, நீ வரலன்னா எனக்கு கொள்ளி வச்சு எள்ளும் தண்ணியும் இறைச்சு என் எலும்பை எந்த தண்ணியாவது கரைச்சிருப்பானுங்க. ஆமா, ஏன் வள்ளி அன்னைக்கு திருட்டு பைய வந்து? ஆமாப்பா, சொன்னா நீங்க அடிப்பீங்கன்னு பயந்து. அட பாவி பைய மகளே, எனக்கே டேக்கா கொடுத்துட்டியா? ஆமா, இவனுக்கு ஏன் கொடுத்த? நான் இவரை தாமா கட்டிக்க போறேன். போ, வீட்டுக்கு போ. நான் உன்னை அங்க வந்து கவனிச்சுக்கிறேன். போ போ. வள்ளி, அப்போ அன்னைக்கே நான் சொன்னேன் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு. இதை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் வந்து சரி இருக்கட்டும். டேய் வாடா வாடா வாடா. வேண்டாங்க, தேசாத கொண்டு விடுவேன். நான் செஞ்சது தப்பு தாங்க. இனிமே வள்ளிய கண்ணால கூட பார்க்க மாட்டாங்க. என்ன விட்டுடுங்க. அதுதான் இவர்கிட்ட நடக்காது. கட்டி வைக்க போறேன். கட்டி வைக்கவா? வேண்டாங்க, என்ன விட்டுருங்களேன். விடுறதாவது, உன்ன மாதிரி பொண்ணை கெடுக்கிற பசங்களை சும்மா விட்டு வச்சா ஊரே கட்டு போகும். அதனால என் மகளை உனக்கே கட்டி வைக்க போறேன். எனக்கா? வள்ளியா? ஆமா. இப்ப நீ சம்மதிக்கிறியா இல்லையா? ஆஹா, நீங்க தான் கண்கண்ட தெய்வம். மாமா, நான் இப்ப இருந்து உங்க மருமகனை என்ன வேணும்னாலும் செய்யலாம். சரி, நீர் போ. நல்ல நாள் பார்த்து தாலியை கட்டி விடுவோம். சரி, போயிட்டு வாங்க. உங்க காகிதத்தை பார்த்த உடனே ஐயர் சாமியை கூப்பிட்டு 4 நட்சத்திரம் பார்த்தாச்சு. கேட்டீங்களோ? அடுத்த 9ஆம் தேதி ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டா ஏனுங்க? ஐயர் சாமி சொல்லிட்டா அதுக்கு அப்பீல் ஏதுங்க? ஏன் பார்வதி? இஷ்டம் போல செய்யுங்க. அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு சரியில்லாம படுத்துறாங்களோ? கொஞ்சம் பரவாயில்ல. போட்டும் போட்டும் போட்டும். வந்து ஒரே ஒரு பையன், அவன் கல்யாணத்தை நல்லா விமரிசையா செய்து போடணுங்கிறதா என் ஆசை. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். அவளுக்கு செலவு பண்ணாம வேற நான் யாருக்கு செலவு பண்ண போறேன்? ஆனா இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு கவலை, இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சம்சாரம் சின்னமணி இல்லைன்னு தான். இந்த கல்யாணத்தை உங்க இஷ்ட பிரகாரம் பிரமாதமா நடத்திடுவோம். எப்படி? சந்தோஷம் தானே? மயாண்டி நிஜமா பந்தலிலிருந்து பந்தி வரைக்கும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து போடும். சரிதாங்க. வரக்கூடியவங்க என்னென்ன கேட்டாலும் அப்படியே வாங்கி கொடுத்து போடும். கொடுத்தருங்க. அங்க வந்த உடனே அது இல்ல இது இல்லன்னு சொல்லப்படாது. சொல்லவே மாட்டேன். உரிச்சு போடுவான், உரிச்சு. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய பொண்ணு ஒண்ணே ஒண்ணு. ஆமாங்க, அதுக்கு சொல்றேன். சரி, ஓ உத்தரவுங்க. ஏனுங்க? சரிதாங்க. நாங்க என்னங்க உங்களை தானே தேடிக்கிட்டு வரேன். என்ன? நம்ம சிவகாமி அம்மா கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. அப்படியா? நிஜமாவா? ஆஹா,
சிவகாமிக்கு கல்யாணம்னா அடுத்தபடியா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் தான். வள்ளி இந்தாங்க பூராவும் சொல்றதுக்குள்ள கடந்து குதிக்கிறீங்களே. போதும் போதும், இவ்வளவு போதும். இதுக்கு மேல சொன்னா இருதயம் சந்தோஷம் தாங்க முடியாம படார்னு வெடிச்சிடும். அடடா, சொல்றதுதான் கேளுங்களேன். சிவகாமி அம்மாவுக்கு உங்க அண்ணன் மாப்பிள்ளை இல்ல. என்ன சொன்ன? சிவகாமி அம்மாவுக்கு எங்க அண்ணன் மாப்பிள்ளை இல்லையா? ஆமா, எஜமா வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துருக்கிறார். அப்போ நம்ம காதலும் போயிடுமா? வள்ளி, இந்த கல்யாணத்தை எப்படி நடக்க விடக்கூடாது. இப்பவே நீங்க உங்க அண்ணா கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது வழி செய்ய சொல்லுங்க. போங்க. போறேன். அண்ணா அண்ணா, கொண்டாங்க இப்படி குடுங்க. இப்படி ஏன் வேற இப்படி பதற சமாச்சாரம்? வீடு போனா போகட்டும், நிலம் போனா போகட்டும், பணம் காசு நகட்டு போனா போகட்டும். ஆனா மானம் போனா கொண்டாங்க இப்படி. ஏலா, நான் சொல்றத கேளு. விஷயம் என்ன தூரமா சொல்ல. விவரமா தாங்க முடியலையே. ஐயோ, ஒருத்தன் காதலிய இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அப்போ உனக்கு காதல தோல்வியா? தோல்வியா? எனக்கா? சிவகாமிக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம். என்னது? காதல்ல தோல்வியா? ஏய், விளையாடுறியா? உண்மையை சொல்லு. கோபம் வருதா? இப்ப எப்படி இருக்கு? சுப்பரமா சொல்றேன் கேள். சிவகாமிக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம் செய்து கொடுக்கறதாக அண்ணன் நிச்சயம் செய்துட்டாரு. என்னது? அப்படியா சமாச்சாரம்? வேலா, அந்த பண்ணையார பழி வாங்கறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆனா இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது. சிவகாமிக்கு கல்யாணம் என்பதை கேள்விப்பட்டதும் தான் என் மனம் ஜில்லுன்னு குளிருது. எனக்கு என்னமோ இப்ப கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது பாதி நிம்மதிதான். ஏன் அப்படி சொல்ற? சிவகாமிக்கு கல்யாணம் என்றால் முத்தையன் பேசாமல் இருந்து விடுவானா? ஏன் என்ன செஞ்சிருவான் சின்ன பையன்? குறைந்தபட்சம் கல்யாணத்தில் குழப்பமாவது செய்வான். பெரிய மனிதர்கள் இருக்கும் சுபவேளையில் அப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடந்தால் ஊர் சிரிக்காதா? அப்புறம் உங்களுக்கு தான் என்ன மதிப்பு இருக்கும்? திருமண பந்தல் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் என் மானமே போயிடும். ஏன் அதுக்கு இப்படி செய்துட்டா? என்ன எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாலே அவனை தீர்த்து கட்டிட்டா? நல்ல யோஜனைதான். ஆனால் விஷயம் வெளியில் தெரிந்து விட்டா? ஆமா, ஏதாவது குழப்பம் ஏற்படும், கட்டாயம் ஏற்படும். எனக்கு ஒரு யோஜனை தோன்றுகிறது. என்னது? கல்யாணத்திற்கு முதல் நாளே முத்தையனை பிடித்து யார் கண்ணிலேயும் படாமல் இங்கு கொண்டு வந்து அடைத்து விட்டா? அடைச்சு அந்த அத்தனை இங்கிருந்து அசை விடாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். வெற்றிகரமாக திருமணம் முடியட்டும், அப்புறம் விரட்டி விடுவோம். அப்படியா? ஆம், வேறு எங்கிருந்தாலும் அவனால் ஆபத்துதான். அப்போ மாயாண்டியிடம் இன்னைக்கே சொல்லி அவனை கொண்டு வரும்படி ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமாக செய்யுங்கள். பேசா, நீ பார். அம்மா, 2வது வெற்றி. ஆமாம், பாத்துக்கோ. எத்தனையோ தடவை நீ ஏமாந்திருக்கிற, இனிமே ஏமாறப்படாது, தெரியுமா? ஏமாற மாட்டேனுங்க. ஜாக்கிரதை, போ. நான் எங்க இருக்க? என் பக்கத்தில். நீங்களா? உங்களுக்கு சொந்தமானவள். என்ன சொல்லுகிறீர்கள்? என்னென்னவோ சொல்ல நினைக்கிறேன். ஆனால் உங்களை கண்டதும் பேச முடியவில்லை. என்னை தொடாதீர்களம்மா. தொட்டால் முறையற்ற செயலாகும் இது. கண்ணாளா, உருகுகிறது என் மேனி. நான் என்ன நெருப்பா? ஆம், நீங்கள் விசித்திரமான நெருப்பு.
நீங்கினால் சுடுகிறது, நெருங்கினால் குளிர்கிறது. கற்பனை ஊற்றெடுத்து பெருகிறதே. என்ன செய்வது? ரசிகர்களை கண்டால் தான் கவிஞர்களுக்கு பாட வருகிறது. என்னால் உங்களை ரசிக்க முடியவில்லை. காரணம்? எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்காததா? அன்பே, விண்ணாடு இவர்களும் வெறுத்ததிலேயே பெண்ணை தானாக வந்து வெறுக்கிறீர்களே என்னை. போதும். உங்களை போன்ற கழுத்தறிந்தவர்கள் இருப்பது தாய் குலத்துக்கே பெருத்த அவமானம். அம்மா, எப்படியோ இங்க வந்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். வேண்டாமே, விடிந்து போகலாமே. என்னை தடுக்காதீர்கள். சொல்வதை கேளுங்கள். எதையும் கேட்க தயாரா இல்லை. நான் போய்த்தான் ஆக வேண்டும். முடியாது, உங்களை விட முடியாது. விடிஞ்சு போகலாமே. ஏண்டி துரோகி, பேசி உன் ஆசையத்திற்கு என்ன ஒரு கருவியாகவா நினைச்சேன்? ஆழகால விஷயமே எந்திரி. அவர்களை மன்னித்து விடுங்கள். போவடியே. சண்டாளி, தெரியாமல் தவறு செய்து விட்டார்கள். மரியாதையா சொல்றேன், இது என்னோட சொந்த விஷயம். போவடியே. கோபித்துக் கொள்ள போறவடியே. இந்த வீட்டுக்கு ரெண்டகம் செய்த துரோகி, உனக்கு வேண்டிய போதெல்லாம் வேண்டிய அளவில் கொட்டிக் கொடுக்க மட்டும் நான், உன் ஆடம்பர வாழ்க்கைக்கு மட்டும் நான், ஆனால் உன் இச்சைக்கு மட்டும் வேறொருவனா? ஏண்டி இதெல்லாம் உண்மை என்று நம்பி விட்டீர்களா? வாயமுறை. காதார கேட்ட பின்பு நம்பாமல் இருக்க நான் பைத்தியக்காரன். அவன் என்னையும் மீறி போக பார்த்தான். நீங்க வர்ற வரைக்கும் அவனை தாமதிக்க வைப்பதற்கு அவனிடம் நாடகம் ஆடினேன். நீ அவங்கிட்ட நடிச்சது நாடகம் அல்ல. இதுவரையிலும் நீ என்கிட்ட நடந்து கொண்ட முறை, பேசிய பேச்சு, காட்டி அன்பிருக்க பாரு, அது நாடகம். நன்றி கிட்டவளே. வெடிஞ்சு போகலாமே. எதுக்கம்மா அவ்வளவு நேரம்? இப்ப புறப்படு. உங்களை விட்டு நான் எங்கே போவேன்? உனக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை. வெளியே போ. என்னை மன்னித்து விடுங்க. கதவு போட்டீங்களா? உள்ள இருக்கிறியா? வெளியே படி. படி படி. போவடியே. போ. நீ படி. படி படி. அவ்வளவு திமிரா உனக்கு? தயவு செய்து இந்த ஒரு முறை இரக்கம் காட்டுங்கள். இறக்கம்? இறக்கமா? கடிச்ச நல்ல பாம்புக்கு இறக்கத்தை காட்டலாமடி. உன்னை போற நம்பிக்கை துரோகிகளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது. அப்போ என் கதி? உன் கதியா? அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய கதி இருக்கு பாரு, அதை கதி தாண்டி உனக்கு. ஐயோ, வேண்டாங்க. வேண்டாமா? எழுந்தரி. இனிமே என் முகத்துல முடிக்காதே. ஓடிப்போ. ஐயோ, என்னடா? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்ல, வர போ. இல்லைங்க, சிவகாமி அம்மா கல்யாணம் நிச்சயமானா ஆனாவது அவனாவது விஷயத்தை சொல்றான். 4 ஏக்கர் நிலம் நன்கொடையா தரீங்களே, அதை இப்ப செய்துட்டீங்கன்னா என்னடா பிச்சைக்காரத்தனமா 4 ஏக்கர் நிலத்தை கேட்கிறேன்? கேட்டியல்ல, ஒரு 10-30 ஏக்கர் வேணும். கல்யாணா ஏழைக்கு அது போதும் கேஜமா. கல்யாண சமயத்துல கலாட்டாவா பண்ற? நின்னு பேசுங்க. என்ன போனான்ட்டு நீங்கள போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்னடா சொல்ற? நிலம் தர முடியுமா முடியாதா? வாய மூடுறான். கூலிக்கார பயல நிறுத்துங்க. இந்த கூலிக்கார பையன் இல்லாத போனா நீங்க செய்த அக்கிரமம் எல்லாம் வெளியில எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆஹா, ஆயுசு பூரா உழைச்சவன எவ்வளவு சீக்கிரமா அழகா சர்வ சாதாரணமா வெளியே போடான்னு சொல்லி போட்டீங்க. போடவழிய சும்மா நிறுத்துங்க. வெளியே தானே போகணும். போற. ஆனா ஒண்ணு, என்ன போல உள்ளவனுக்காவது வெளியே போடாங்கிற கதி வந்துச்சு. உங்களை போல 1000 அக்கிரமங்களை செய்து பணக்கார பண்ணையார் ஆகிறவங்களை இந்த உலகத்தை விட்டே போடான்னு சொல்ற கதி வரல. என் பேரு மாயாண்டி இல்ல. வர ஆமா, எங்க இவ்வளவு அவசரமா போற? ஓ, உங்க எஜமா விட்டு கல்யாண தடபடல? எவன் எஜமா? நன்றி கெட்டவன், நாணயம் இல்லாதவன் எஜமா. மயாண்டி, என்ன இப்படி பேசுற? உனக்கும் உங்க எஜமானுக்கும் ஏதாவது? ஆமா, என்ன யாருன்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனான்னு சொல்லிவிட்டான். அடப்பாவி, என்னையும் அப்படித்தான் வெளியில போக சொல்லிட்டான். என்னது? எங்கதிதானா இப்ப உனக்கு? ஆமா, அவனுக்கு சரியான பாடம் படிச்சு கொடுக்கணும் நாம. ஒரு பள்ளிக்கூடமே வச்சு சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு புத்தி வராது. துணிஞ்சு
நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டியதுதான். அப்படின்னா என்ன சொல்ற? விஷத்தால தான் கொல்லணும். ஷாபாஷ், அதுக்கு நீ தயாராயிரு. எனக்கு ஒண்ணு வேணாம், போதும். நாங்க வந்துச்சுக்கிறேன், நீ போ. வள்ளி, கவலைப்படாதீங்கம்மா. உங்க கழுத்துல தாலி விழறதுக்குள்ள அவர் வந்துருவாரு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லையடி. அம்மா, அவரு நடு சமுத்திரத்துல இறங்கி மண் எடுக்கிறவராச்சே, இதெல்லாம் அவருக்கு ஏமாத்திரம். உங்களுக்காக தான் ஏதாவது செய்துகிட்டு இருப்பாரு. ரொம்ப நாள். அண்ணாவை கவனி. ஏன் அங்க வந்து நிக்கிறீங்க? அப்படி உட்காருங்களேன். இதுதான் மாப்பிள்ளையா? பொண்ணு இன்னும் வரலையா? ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? அப்படி உட்காருங்க. பச்சை இங்க நிக்கிறீங்களே, அப்படி உட்காருங்க. இது பொண்ணு வரக்கூடிய பாரு. இப்படியா? சரி. பொண்ணு எங்கப்பா? தனியா இருக்கிறது என்னமா போல இருக்கப்பா. வாய பத்திக்கிட்டு சும்மா இருடா. பொண்ணு வரும். ஆகட்டும் சாமி. நேரமாச்சும் பொண்ணு குடிச்சுவாங்க. அப்படி சொல்லுங்க ஐயா சாமி. இன்னும் காணோமே. கொஞ்சம் பொறுங்கம்மா, இதோ நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் லட்சுமி, சீக்கிரமா அந்த நகைப்பெட்டியும் படையும் தூக்கிட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம். அது வந்து மேல யாருமே கவனிக்காம போட்டா. நான் போய் அங்க பொம்பளை கலகரம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இங்கே இருங்க. ஓடுறீங்களா? வந்து நீங்க இங்கே இருங்க. ஏன் என் வழியில நின்னுட்டு இருக்கீங்க? அங்க போய் உட்காருங்களேன். அம்மா அம்மா, அவர் வந்துட்டாருமா. மாப்பிள்ளை வந்துட்டாருமா. நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு புறப்பட வேண்டியதுதான். லட்சுமி, இங்க வா. நீங்க எல்லாம் போங்க, நான் பொண்ணை அழைச்சிட்டு வரேன். ஆளே மாறி வந்திருக்காரு. அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? எந்தம்மா? செல்வா அம்மா. அவன் இங்க வரணும். ஏதோ முக்கியமான விஷயமா பக்கத்துறையில் இருக்காங்க. எங்க வந்த நீ? உங்க நன்மைக்காக ஒன்று சொல்ல வந்தேன். ஓஹோ, என்னுடைய நன்மையில் இன்னும் உனக்கு அக்கறை இருக்கா? என்னை எது வேண்டுமானாலும் சொல்லுங்க. ஆனா என் மனசு உங்களுக்கு அபாய அறிவிப்பு கொடுக்க தோன்றுகிறது. அபாய அறிவிப்பு கொடுக்க தூண்டுதா? நீயே ஒரு அபாயத்தை யார்ட்ட? உங்க உயிருக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. என் உயிருக்கு ஆபத்தா? ஆமா, என் மனசு கேட்கவில்லை, சொல்லிவிட்டேன். தொடாதே. பொண்ணுங்க நேரமாச்சு. பெட்டை கூட்ட சொல்லுங்க. நீ சொல்லி சொல்ல. புறப்படு, எனக்கு வேலை இருக்கு. விடுறி விடுறி கைய. உயிரை காட்டிலும் மேலான காரியமா? சிவகாமி, அந்த பய முத்தையங்கிட்ட சிக்காம செஞ்சுட்டேன். இனிமே எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் கவலை இல்லை. இப்படி சொல்றேன். கொலை கொலை, ஓடி வாங்க, ஓடி வாங்க. கொலை கொலை கொலை, ஓடி வாங்க, ஓடி வாங்க. கொலை, ஓடி போய் மயண்டி பிடிச்ச கொலை செஞ்சுட்டு ஓடுறா. போகட்டுங்க போக போகட்டுங்க போக ஓடுங்க. சிவகாமி, நான் மாப்பிள்ளை. என்ன நீ கையை மாப்பிள்ளை அடிக்காது.
மோசக்காரி, நீயும் மாயாண்டியும் சேர்ந்து என்னை கொலை செய்வதற்காக செய்த சதி நீயே அனுபவித்து விட்டாய். தன்பின தன்னை சுடும். ஏய், இந்த விஷயத்தை போலீஸுக்கு சொல்லி மாயாண்டி அரெஸ்ட் பண்ண சொல்லு. எஜமா எஜமா சிவகாமி அம்மாளை காணுங்க. காணுமா? பயப்படாது சிவகாமி. அப்பா, என் முகத்தில் கரியள்ளி பூசினதும் இல்லாம தைரியமா நீ என் அப்பான்னு கூப்பிடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏ காளிமுத்து, இவ்வளவு நேரம் மணவரை கெடுத்து கொண்டு போ. முகூர்த்த நேரம் தவறுவதற்குள்ள இவ கழுத்தில் தாலி ஏறணும். அதே சமயத்தில் இந்த பயிருக்கு இங்க நான் பள்ளம் தோன்றும். பண்ணையார்வாள் புரிஞ்சுக்கிட்டேன். நடத்த கட்ட உங்க பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை. வேறு யாரு தலையிலையாவது கட்டுங்க. நான் வர்றேன். கோடாலி காம்பே. என்ன அப்பா வாங்க. பயப்படாம போ சிவகாமி. ஏற வண்டியில் ஏறு. டேய், இதை கொண்டுட்டு போய் வீட்டில் பூட்டி வை. போட்டு பண்ணி. ஐயா ஐயா, கொஞ்சம் பொறுங்க. என்னமோ நடந்தது நடந்து போச்சு. இங்க பாருங்க, பேசாம உங்க பொண்ணை நம்ம முத்தையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இந்த அவ சொல்லாவது ஒழியட்டும். இவர் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்க முத்தையா. இந்த பறையா, இந்த பேடி பயலுக்கா என் பொண்ணை நான் கொடுப்பேன். மாமா, என்னடா? நான் பேடியாக இருந்திருந்தால் திருமணத்திற்கு முன்பே உங்கள் மகளை அழைத்துக் கொண்டு எங்காவது ஓடி இருக்க முடியும். ஆனால் இப்போது ஊரார் முன்னிலையில் இதை செய்ததற்கு காரணம் உங்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக. ஏன் மாமா தலைகுனிகிறீர்கள்? யாரா தலை குனிட்டாங்க? வெட்கமாக இருக்கிறதா? வெட்கமா? டேய், என் மாட்டை அடக்க முடியாம செத்தாம் பாடுறாங்க கொப்பேன். அந்த கோழைக்கு பிறந்த நீங்களடா தலை குனியணும். என் தந்தையா கோழை? அவரை வஞ்சகமா கொலை செய்த நீ அல்லவா கோழை? நான் மட்டும் அந்த சமயத்தில் அங்க இருந்திருக்கணும். இருந்திருந்தா போட போட சொல்லாத வீர மாதிரி பேசுறான். வீரம் மாதிரி இல்ல மாமா, வீரனே தான். உன் மாட்டினுடைய நல்ல காலம் நான் அங்க வர முடியாம போச்சு. இப்ப என்னடா கட்டு போச்சு? என் மாட்டை மடக்கியோட வீரத்தை காட்டுறதானே? அடக்கிட்டான். என் அம்மா காலில் வந்து நீ செய்தெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். சம்மதமா? அப்படி நீ அடக்கலன்னா அந்த இடத்துல நாக்கு அப்படிங்கிட்டு உயிரை விட்டுருவேன். சும்மா தப்பற போதும். நீ ஆத்திரத்தில் பேசுற, பின்னாடி நீ அவஸ்தைப்பட போற. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வீட்டை விட்டு வந்திருக்கேன். அவத்து விடுவோம் காளையா. வா காலத்துக்கு. சும்மா அவசரம் கொடுக்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. ஏன்னா அது எப்போ எந்த பக்கம் பாயும்னு சொல்ல முடியாது அண்ணே. அது எப்படி பாயுதுங்கிறத பார்த்து அப்புறமா நீ அதை அடக்கணும். ஏன்னா ரொம்ப பொல்லாத மாடம் அண்ணே. இத நான் பயப்படல அண்ணே. எதுக்குன்னா சொல்றேன். நான் சொல்றத கல்றா. பயமா இருந்தா ஓடி.
2 ரூபா பந்தயம். எதுக்குடா பந்தயம் இல்லையா? முடியறத பாருங்கடா. பாரியா? அம்மா, மகத்தான வெற்றி. அம்மா, மாசை மடக்க முடியாமல் மரணமடைந்தார் என் தந்தை என்ற தீரத்துக்கு மாசு கற்பித்தானே இந்த பண்ணையார். அந்த மாசை துடைத்து நம் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றி விட்டேன் அம்மா. அம்மா, பலாத்காரத்தில் இறங்கி விடாது. இல்லை அம்மா, உங்கள் சபதம் நிறைவேறப் போகிறது இப்போது. பண்ணையாரே, நில்லும். இத்தனை பேர் முன்னிலையில் எப்படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பது என்று வெட்டப்பட்டு ஓடுகிறீரா? பல புலிக்கிட்ட இருந்து பாலை கறந்தாலும் கறக்கலாம், என்கிட்ட இருந்து நீ அதை எதிர்பார்க்க முடியாது. நில் முத்தையா, நான் சொன்னதை அதற்குள் மறந்து விட்டாயா? ஆத்திரம் அறிவை கெடுத்து விடும். நிதானம் கொள். அத்தா, வெற்றி அடைந்து விட்டீர்களா? அப்பா, உங்கள் வாக்கை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அத்தையிடம் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு? சிவகாமி, என் உயிர் போனாலும் சரி, அது நடக்காது. அப்படியானால் நீ உயிருடன் இருக்க முடியாது. முத்தையா, நீ உன்னையும் மறந்து உன் கடமையை மறந்து ஏதேதோ பேசுகிறாய். அப்பா, இதுவரை உங்களுக்கு எவ்வளவோ கெட்ட பேர் ஏற்பட்டிருந்தாலும் வாக்கு தவறியதாக யாரும் பழி சொன்னதில்லை. அப்பா, மன்னிப்பு கேட்டு விடுங்கள் அப்பா. சிவகாமி, நீ சும்மா இரு. சிவகாமி, சிவகாமி, விலகு, விலகு. முத்தையா, சிவகாமியை காப்பாற்று. போ முத்தையா, போ. இல்லையம்மா, என் தந்தை சாவதைக்கண்டு ஆனந்தப்பட்ட இந்த பண்ணையார் தன் மகள் சாவதைக்கண்டு ஆனந்தப்படட்டும். நான் சொல்கிறேன், நீ அவளை காப்பாற்றுகிறாயா இல்லையா? முடியாதம்மா. முத்தையா, அம்மா, எனக்கு சிவகாமி தேவைதான். ஆனாலும் உங்கள் சபதத்துக்காக நான் அவளை இழக்க தீர்மானித்தேன். தாய் சொல் கேளாத துரோகி, உன்னையும் நான் மகனாக பெற்றேனே. அம்மா, அம்மா, முத்தையா, துரைசாமி, என்ன இது? எழுந்து. அக்கா, என்ன மன்னிச்சு. நான் செய்த குற்றத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன். ஒரு வார்த்தை சொல்லக்கா. எழுந்திருப்பா, எழுந்திரு. வருத்தப்படாது. நீ உன் தவறை உணர்ந்து திருந்து விட்டாயே, எனக்கு அதுவே போதும். முத்தையா, நீ என்ன மன்னிச்சுக்கப்பா. பரவாயில்ல அக்கா. நம்ம சிவகாமிய உன் இஷ்டப்படியே ஆகட்டும். சும்மா இருக்கா. என் இஷ்ட பிரகாரம் சொன்னா எனக்கு கோபம் வரும். இனிமே எல்லாம் உன் இஷ்ட பிரகாரம் தான். உன் பேச்ச கேட்டா நான் நடப்பேன். என்ன மாப்பிள்ளை தெரியும்? முத்தையா, மனிதனுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை கருணையால் வளம் பெறச் செய்பவள் தாய், பிற்பகுதியை கடமையால் சுகம் பெறச் செய்பவள் தாரம். தாய்க்கு பின் தாரம் தான் ஒருவனுக்கு ஆதாரம். இன்று முதல் சிவகாமி உனக்கு ஆதாரமாக இருந்து குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொள்வான். பள்ளி வேறும் சமைக்கமா இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம்.